சீர்கட்டு போன குமாரத்தியே. எப்படியாமா போன வாரத்துக்கு 2 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு சீயோன் குமாரத்தியேன்னார். இப்ப என்ன சொல்றாரு? சீர்கட்டு போன குமாரத்தியே. அப்படின்னா அதனுடைய இன்டர்பிரேஷன் எப்படி சொல்லப்படுதுன்னா, துரோகம் செய்த குமாரத்தியே. எப்படியாமா? துரோகம் செஞ்சவனுக்கு நீ என்ன வஞ்சிச்சவோ, சீர்கட்டு போன குமாரத்தியே. அதாவது நீ சீர்கட்டு போயிட்ட. இந்த காரியத்தை செஞ்சு நான் உன்கிட்ட நம்பி கொடுத்த காரியம் அல்லது நம்பி உனக்கு சொன்ன காரியத்தை நீ என்ன செஞ்சுட்ட? விட்டு விலகிட்ட. எனக்கு நீ துரோகம் செஞ்சுட்ட. சீர்கட்டு போன குமார்த்தியே, இன்னும் எத்தனை நாள் தான் நீ அலைஞ்சு திரிவ? இன்னும் எத்தனை நாள் தான் நீ என்ன செய்வ? அலைஞ்சு திரிவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். அந்த வார்த்தை வாசிங்க. கர்த்தர் பூமியில புதுமையை சொல்லுமா? பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். புதுமையை சிருஷ்டிப்பார். அடுத்து ஸ்ரீயானவள் அவன் புருஷனை சூழ்ந்து கொள்வா. கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிக்கிறார். சீர்கட்டு போனவளே அல்லது சீர்கட்ட குமாரத்தியே, அடுத்து என்னது? எனக்கு துரோகம் செய்த குமாரத்தியே, நீ செஞ்சுட்ட, நீ கெட்டு போயிட்ட, நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. நான் அப்படியே உன்னை விடவில்லை. நான் ஒரு புதுமையை செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு புதிதான காரியத்தை செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு புதுமையை சிருஷ்டிக்க விரும்புகிறேன். நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 31 வாசியமா? எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை. ஒருவேளை நீ இப்படி செஞ்சுட்ட, சீர்கட்டு போன குமாரத்தியே, அலைந்து திரிகிற குமாரத்தியே, உன் சுயபலத்தை பார்த்து கொண்ட குமாரத்தியே, அல்லது விசுவாசியாதவளே, நீ இப்படி செஞ்சுட்ட, நீ இப்படி செஞ்சுட்டியேன்னு சொல்லி எல்லாவற்றையும் நான் முடிக்க விரும்பலை அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஒரு சில நேரங்கள் இதை கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார். ஒரு சில நேரங்கள் நம்ம சுய பலத்தில், சுய ஞானத்தில், சுய அறிவில் ஒரு பிளானை போட்டு கெடுத்து போட்டுட்டோம். நிறைய விஷயத்தை என்ன செஞ்சிட்டோம்? கெடுத்துட்டோம். நிறைய விஷயத்தை நம்ம கெடுத்து போட்டோம். நீ கெடுத்துட்டியேன்னு சொல்லி நான் விடாம இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத. அதாவது நம்ம செஞ்சுட்டோம், தேவன் நம்ம மேல கோபமா தான் இருக்கிறாரு. இப்ப நம்ம பிள்ளை ஒரு கண்ணாடியை உடைச்சிருச்சு அப்படின்னா அப்படியே கடை அப்படின்னு விட்டுருவோமா? என்ன செய்வோம்? மறுபடியும் என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய ஆற்றி தேற்றுவோம். அந்த கண்ணாடி எடுத்து என்ன செய்வோம்? வேஸ்ட்ல போட்டு சரி சரி விட்டுரு, சரி அதைவே நினைச்சு ஃபீல் பண்ணாத, சரி நீ எந்திரி, இதவே நினைச்சு நீ கவலைப்படாதன்னு பிள்ளைய தூக்குவோம் பாரு. அதே போலதான் தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, நீ சீர்கட்டு போயிட்ட.